அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ப்ரோலிட்டேரியட் ரீடர்ஸ் குழு தொடர்ச்சியா சட்டம் சார்ந்த வகுப்பு நடத்திட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்ராஹிம் சார் நமக்காக வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. இன்னைக்கு எடுக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு யூனிட் 9. ஆல்ரெடி யூனிட் 4 வந்து சார் தெளிவாகவும் அதே போல ஜெனரல் ஸ்டடீஸ்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற சம்பந்தமும் ஆல்ரெடி தெளிவாக சார் எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த வீடியோஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு. வெல்கம் சார். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் தான் வகுப்பு முடிவில் கேளுங்க, சார் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல்கம் சார், நம்ம வகுப்புல போலாம் சார். தேங்க்யூ சார். வெல்கம் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல யூனிட் 9ல வந்து தமிழ்நாடுனுடைய டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அதுல லாஸ்ட் இதுல வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழிற்சாலைகள் என்ன, அப்புறம் வந்துட்டு அதனுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த எக்கனாமிக் வைஸா தமிழ்நாட்டினுடைய சதவிகிதங்கள் என்னங்கிறதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் இதில் பார்த்தோம். அதில் இன்னும் சில டாபிக்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கு. ஸோ அதோடைய அந்த பெண்டிங் டாப்பிக்கை வந்து இன்னொரு இதில் வந்து நடத்தலாம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து அதில் இடஒதுக்கீடுனுடைய சமூக நீதி, அதாவது தமிழ்நாட்டில் பின்பற்றக்கூடிய அந்த இடஒதுக்கீடு முறை, அந்த ரிசர்வேஷனுடைய பாலிசி என்ன, அதனுடைய பேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத இந்த டாபிக்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு உள்ள கிளாஸ் வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இதுல இருந்து இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல வந்து இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. இந்த ரிசர்வேஷன் ஸ்கீமை பத்தி பார்க்கும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு டாபிக் படிக்கும் போது கிட்டத்தட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி, அப்புறம் வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த பாலிட்டிக்கல், அதாவது பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட அந்த பார்ட்டிஸ் அதெல்லாம் எப்படி வந்து இந்த இடஒதுக்கீடு கொள்கையை வந்து முன்னெடுத்துட்டு போனாங்க, அப்புறம் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இந்த ஒரு இடஒதுக்கீடு சாப்டர்ல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல இந்த டாப்பிக்கை பத்தி நம்ம பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஹேண்ட் அரைஸ் பண்ணுங்க. நான் வந்துட்டு லாஸ்ட்ல இல்லை உங்களுடைய டவுட்டை வந்து நீங்க லாஸ்ட்ல கூட ஒரு 5 minutes இல்லை 10 minutes நான் டைம் தரேன், அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடுனுடைய இடஒதுக்கீடுனுடைய பாலிசி, அதாவது சமூக நீதி கொள்கை, இடஒதுக்கீடுல தமிழ்நாட்டு அரசு பின்பற்றக்கூடிய அந்த சமூக நீதி கொள்கையை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இடஒதுக்கீடுனா என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு ரிசர்வேஷன் வந்து எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குண்டான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான பிரின்சிபல்ஸ் இருக்கு. அதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு இனத்துக்கோ அல்லது ஒரு நபருக்கோ வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா என்ன அடிப்படையில இருக்கணும், அந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுக்கும் அது எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான ஒரு கோட்பாடுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா முன்னிலைப்படுத்துதல், அதாவது அட்வான்ஸ்மெண்ட் அப்படிம்பாங்க, முன்னிலைப்படுத்துறதுக்காக இருக்கணும். இன்னொன்று வந்து போதிய பிரதிநிதித்துவம், அதாவது ரெப்ரசன்டேஷன், அக்வேட் ரெப்ரசன்டேஷன் பாங்க. இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு, போதிய பிரதிநிதித்துவம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் அளித்தல், எம்பவர்மெண்டா இருக்கணும். ஸோ அந்த இடஒதுக்கீடு அளிக்கிறது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு உண்டான ஒரு அதிகாரம் அளிக்கக்கூடிய, அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா சமூக ரீதியாக பின்தங்கியவர்களை மேம்படுத்துதல். ஸோ சமூக ரீதியாக அவங்கள வந்து மேம்படுத்துதா இருக்கணும். அதாவது இம்ப்ரூவ் சோசியல் பேக்வர்ட் ஸ்டேட்டஸ், அவங்களுடைய சமூக நீதியா பின்தங்கிய இந்த நிலையை மேம்படுத்தணும். அதுக்கப்புறம் தீண்டாமை ஒழித்தல், அபாலிஷ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை இருக்கக்கூடிய அந்த இதுல இருந்து அவங்கள வந்து வெளியே கொண்டு வரணும். அப்புறம் கல்வி ரீதியாக மேம்படுத்துதல், இம்ப்ரூவ் எஜுகேஷனல். அதுக்கப்புறம் அநீதிக்கு நீதி வழங்குதல், ஜஸ்டிஸ் ஃபார் இன்ஜஸ்டிஸ். இந்த ஒரு 7 அடிப்படை காரணிகளால தான் அந்த இடஒதுக்கீடுனுடைய இதே தீர்மானிக்கப்படுது. ஸோ இடஒதுக்கீடு அப்படின்னாலே அந்த காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 7 காரணங்கள் வகையில தான் இருக்கணும். அதாவது இந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில தாமே இடஒதுக்கீடே வந்து வழங்கப்படுது. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து ஒரு 3 நிலையா இருக்கு. ஒன்று சமூக ரீதியாக, 2வது கல்வி ரீதியாக. இப்போ லேட்டஸ்டா ரீசெண்டா வந்து பார்த்தோம்னா 103வது அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா பொருளாதார ரீதியாக அப்படிங்கிற ஒரு டாபிக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 நிலைகள்ல தான் வந்து இந்தியாவில் வந்து இடஒதுக்கீடே வழங்கப்படுது. அதாவது சமூக ரீதியாகவும், கல்வி ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் தான் இடஒதுக்கீடே வந்து இந்தியாவில் வந்து பின்பற்றப்படுது.
ஸோ இந்தியாவில் வந்து எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம இடஒதுக்கீடு வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ரிசர்வேஷன் எந்தெந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இந்த எம்பி எலெக்ஷன்ல, அதாவது லோக்சபா எலெக்ஷன்ல எம்பிகள்ல அதுல வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயமான எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்குறாங்க. அடுத்து சட்டமன்றங்கள்ல எம்எல்ஏ எலெக்ஷன்ல தனி தொகுதி அதுலயும் வந்து எஸ்சி எஸ்டி அந்த பிரிவினருக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசு பணிகள்ல வந்து பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள்ல வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படுது. அதுக்கப்புறம் முக்கியமானது கல்வி நிறுவனங்கள், மத்திய மாநில அரசு கல்வி நிறுவனங்கள்லயும் இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு இப்ப லேட்டஸ்டா கொண்டு வந்திருக்கிறது. ஸோ இந்த அடிப்படையில தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு நிலைகள். ஸோ இப்பதான் இதுதான் நம்ம வந்து நடைமுறையில இருக்குது. இதை தவிர்த்து இடஒதுக்கீடு வந்து மறைமுகமாக வழங்கப்படக்கூடிய நிலைகள் என்ன பார்த்தோம்னா, அதாவது இதெல்லாம் வந்து வெளிப்படையா இருக்கக்கூடிய விஷயம். மறைமுகமா இடஒதுக்கீடு வந்து இந்தியாவில் இருக்குதுன்னா சில சூழ்நிலைகள்ல இருக்கு. அது என்ன பார்த்தோம்னா ஸ்காலர்ஷிப், அடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸாம் எழுதுறோம், இந்த எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில வகுப்பினருக்கு வந்து வயது வித்தியாசம் கிடையாது, அவங்க வந்து எந்த வயசுலனாலும் எழுதலாம். ஸோ இது வந்து ஒரு மறைமுகமான ஒரு இடஒதுக்கீடு தான். இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். அடுத்து வந்து ஃபீஸ் கன்செஷன். சில எக்ஸாம்ல சில சமுதாயத்து மக்களுக்கோ இல்லை சில பிரிவினர்களுக்கோ இல்லை சில வகுப்பை சார்ந்தவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கட்டணம் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, ஃபீஸ் ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த மாதிரி உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து மோர் அட்டம்ப்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து மறைமுகமாக வழங்கக்கூடிய இடஒதுக்கீட்டினுடைய சூழ்நிலைகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம மத்திய அரசுலயும் மாநில அரசுலையும், அதாவது தமிழ்நாட்டுல எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கு, மத்திய அரசுல எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ மத்திய அரசு அப்படின்னு பார்த்தோம்னா ஓபிசில வந்து 27% இடஒதுக்கீடு இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்சி, அதாவது ஷெட்யூல் காஸ்ட் சொல்லக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 15%, எஸ்டிக்கு வந்து 7.5%, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸ், ஸோ அவங்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய அந்த சமுதாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% இடஒதுக்கீடு. ஸோ ஆக மொத்தம் மத்திய அரசுல பார்த்தீங்கன்னா 59.5% இடஒதுக்கீடு வந்து மத்திய அரசு வந்து இடஒதுக்கீடு கொள்கையா வகுத்து வச்சிருக்காங்க. மாநில அரசு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 69% இடஒதுக்கீடை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். இதுல வந்து பார்த்தோம்னா பிசிக்கு வந்து 30% ரெண்டா பிரிச்சிருக்காங்க. 26.5% அந்த பிசின்னு சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும், அதுல 3.5% இஸ்லாமியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு. பிசியிலே உள் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு 3.5, ஆக மொத்தம் 30%. அடுத்தது எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸுக்கு 20%. அப்புறம் எஸ்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 18%. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்டி இந்த பிரிவினர், அதாவது பழங்குடியினர், ஸோ அவங்களுக்கு வந்து 1%, ஆக மொத்தம் 69% இருக்கு. இதை தவிர்த்து தமிழ்நாட்டில் வேறு என்ன வகையிலலாம் இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சில சிறப்பான ஒரு சூழ்நிலைகள்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழக அரசு இந்த இடஒதுக்கீடுலேயே ஒரு உள் இடஒதுக்கீடு, அதாவது இந்த 69லயே உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிற அடிப்படையில் சில கேட்டகரியை வகுத்து வச்சிருக்காங்க. அது என்ன பார்த்தோம்னா பிஎஸ்டிஎம் சொல்லக்கூடிய, அது தமிழ் வழியில படித்தவர்களுக்கு இடஒதுக்கீடு. அடுத்தது வந்து முன்னாள் இராணுவத்தினர், அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய பேர குழந்தைகள், அவங்களுக்கு இடஒதுக்கீடு. அடுத்தது விமன் கோட்டா, அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு. அடுத்தது விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு. அடுத்தது என்ன பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகள். ஸோ இவங்களுக்குலாம் வந்து இடஒதுக்கீடு வழங்குறாங்க. இப்போ நம்மளுடைய கால்ஃபர்ல பார்த்தோம்னா இந்த நான் சொல்லப்பட்ட இந்த எல்லாமே வந்துட்டு அங்கங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ பிசியில பிஎஸ்டிஎம், பிசியில எக்ஸ் சர்வீஸ்மேன், பிசியில விமனு, பிசியில ஸ்போர்ட்ஸ், பிசியில டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், இப்படி தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாடுல பின்பற்றக்கூடிய இந்த இடஒதுக்கீடுடைய பாலிசி இதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிசர்வேஷன் வந்து பார்க்கணும். இப்போ ரிசர்வேஷன் பார்த்துட்டோம், ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிசர்வேஷன் இது முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இடஒதுக்கீடு வரலாற்று பின்னணி. ஸோ இந்தியாவில் இந்த பாரம்பரியமாக நம்ம வந்துட்டு சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இடஒதுக்கீடை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரல. சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எங்க இருந்து தோன்றியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 1854 ஆங்கில அரசு என்ன பண்ணுதுன்னா ஒரு இடஒதுக்கீடுக்கு ஒரு அரசாணை வெளியிடுது. அது என்னன்னா ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் 128.
128 ஸ்டாண்டிங் ஆர்டர். 1854 1854 அப்பவுமே ஆங்கில அரசு என்ன பண்ணுதுன்னா, அப்போதைய ஆஹ், இந்தியாவை ஆண்ட அப்போதைய பிரபு என்ன பண்றாருன்னா, இங்கிலாந்து பாராளுமன்றத்துல இந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்து வெளியிடுறாப்புல. ஸோ அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் வந்து 128. அதுதான் வந்து இந்தியாவில ஃபர்ஸ்ட் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு வெளியிடப்பட்ட முதல் அரசு ஆணை, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்டால வெளியிடப்பட்டது. அதற்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1871, அதாவது 1871 இதுல வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது இந்தியாவில வந்து 2 டயத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இது வந்து ஜிஎஸ் பேப்பர்ல முக்கியமான ஒரு விஷயம். 2 டயத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். அபிஷியலா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு எப்ப நடக்கும்னா 1882. இது வந்து ரிப்பன் பிரபு காலத்துல நடக்கும். லார்டு ரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையில ரிப்பன் பில்டிங் இருக்குல்ல, அவருடைய நினைவாக கட்டப்பட்ட அந்த ரிப்பன் பில்டிங், உள்ளாட்சித்துறையினுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க ரிப்பன் பிரபு. அந்த ரிப்பன் பிரபு காலத்துல 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடஒதுக்கீடு அபிஷியலா இருக்கு. அந்த கொள்கையை பின்பற்றி தான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் அந்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு. எல்லாமே வந்து அதுக்கு முதல் அடிகோலிட்டவர் வந்து யாருன்னா ரிப்பன் பிரபு தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்க. இந்தியாவில எத்தனை மக்கள் தொகை இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி வந்துட்டு அவங்களுக்கு ஆட்சி செலுத்துறதுல என்ன மாதிரியான நடைமுறைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிற அடிப்படையில் 1871 ஃபர்ஸ்ட் கணக்கெடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் நடக்குது அபிஷியலா. இது வந்து யார் உடைய காலத்துல நடக்குதுன்னா, மேயோ பிரபு, லார்ட் மேயோன்னு சொல்லுவாங்க, லார்ட் மேயோ. இவர் காலத்துல தான் வந்து என்ன பண்றாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது. யாருடைய தலைமையிலனா இவர் வந்து ஆட்சி செய்யக்கூடிய இந்த காலத்துல அந்த மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு அதிகாரியா, அந்த சென்செக்ஸினுடைய ஆபீசரா யார் இருக்காருன்னா கார்னிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். கார்னிஸ் அப்படிங்கிறவர் தான் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரியா இருக்காரு. இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்பவுமே வந்துட்டு பிராமண கண்ணாடி அணிந்து கொண்டு இந்தியர்களை பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்காரு. 1871 மேயோ பிரபு காலத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கக்கூடிய அந்த அதிகாரி கார்னிஸ் என்பவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அதாவது இந்தியாவை ஆளக்கூடிய இங்கிலாந்து அரசாங்கம் இந்தியர்களை பார்க்கும் பொழுது பிராமண கண்ணாடி அணிந்து கொண்டு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன விஷயம்னா, நீங்க பிராமணர்களை மட்டும் வச்சுக்கொண்டு எல்லா சலுகைகளும் கொண்டு வரக்கூடாது. கீழ்த்தட்டு மக்களும் இருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் நீங்க சலுகைகள் வழங்கணும், எல்லா சலுகைகளும் நீங்க அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இடஒதுக்கீடுக்கு உண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து இவர் வெளியிடுறாரு 1871. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா 1882 ஜாதி வாரியான இடஒதுக்கீடு வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 குழு வந்து இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹண்டர் குழுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹண்டர் குழு தான் கல்வி குழுன்னு சொல்லி ஒரு குழு, ரிப்பன் பிரபு காலத்திலே வந்துட்டு இவருடைய தலைமையில ஒரு குழு ஏற்படுத்தப்படும், கல்வி குழு. அதாவது இவர் தான் வந்து இந்தியாவில வந்து எஜுகேஷனல் சிஸ்டத்தை வந்து எப்படி இருக்கணும், எஜுகேஷன் பாலிசி எப்படி கொண்டு வரணும், கல்வியில என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி முதலாக ஒரு குழு ஆங்கில அரசு போட்டது வந்து ஹண்டர் தலைமையில தான், ஹண்டர் குழு சொல்லுவாங்க. அதுவும் ரிப்பன் பிரபு காலத்துல நடந்ததுதான். ஸோ அதனாலதான் ரிப்பன் பிரபு என்ன சொல்லுவாங்கன்னா உள்ளாட்சித்துறையினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 1882 ஜாதி வாரியான இடஒதுக்கீடு நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி ஹண்டர் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய அறிக்கையில வந்து வெளியிடுறாரு. அதுக்கு ஆதரவு தெரிவித்து ஜோதிபாய் பூலே இவரும் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ஹண்டர் குழுவினுடைய அந்த அறிக்கையை ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஸோ ஹண்டர் என்ன சொல்றாருன்னா ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தணும். ஏன்னா இங்க வந்துட்டு பல்வேறுபட்ட மக்கள் இருக்காங்க, பல்வேறுபட்ட ஜாதிகள் இருக்கு. ஸோ எப்பவுமே வந்துட்டு ஒரு ஜாதிக்கு இன்னொன்று ஒரு சலுகை கொடுக்க கூடாது. யார் யாரெல்லாம் பொருளாதாரத்திலையும் சமூகத்திலையும் பின்தங்கி இருக்காங்களோ அந்தந்த மக்களை கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் அவங்களுக்கு சலுகைகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஹண்டர் குழு வந்து அறிக்கை தாக்கல் பண்ணுது. அந்த அறிக்கையை வந்து ஆதரவு தெரிவித்தவர் ஜோதிபாய் பூலே. ஸோ ஜோதிபாய் பூலே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு சீர்திருத்தவாதி. இவரை பத்தி நம்ம வரலாற்றுல படிக்கும் போது, இந்த இந்தியன் ஹிஸ்டரி படிக்கும் போது அவரை வந்து பார்க்க வேண்டிய ஒரு டாபிக் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு 1891 ஜேம்ஸ் ட்ரமங்கீர் அப்படிங்கிறவர். இந்த ஜேம்ஸ் ட்ரமங்கீர் யார் அப்படின்னா அப்போதைய செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கலெக்டர். 1891 ஜேம்ஸ் ட்ரமங்கீர்
இவர் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கலெக்டரா இருக்கும்போது ஒரு கோரிக்கை கொடுக்காரு. இதுதான் முக்கியமான ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கையை வச்சு அடிப்படையில தான் இங்கிலாந்து பாராளுமன்றம் 1892ல ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. பஞ்சமி நில சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 12.5 லட்சம் ஏக்கர் நிலம் வந்து பஞ்சமி மக்கள், அதாவது பாமரர்கள் சொல்லக்கூடிய அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து ஒதுக்கப்பட வேண்டும். அந்த நிலங்களை வந்து அரசு என்ன பண்ணக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாது. அந்த பஞ்சமி நிலங்களை விற்பதா இருந்தா அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளே விற்கணும், அவங்க வந்து வெளியில யாருக்கும் கொடுக்க கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை வந்து இயற்றினாங்க. அதன் அடிப்படையில இப்ப அரசும் ஒரு வந்து குழு அமைச்சிருக்காங்க. 2011ல தமிழக அரசால் பஞ்சமி நில மீட்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த பஞ்சமி நிலங்கள் எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா, நிறைய இடங்கள்ல வந்து மாற்றப்பட்டுட்டு அந்த இடங்கள் ஃபுல்லாமே வந்து வேறு வேறு ஆட்கள் வந்து கையகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த ஆங்கில அரசு போட்ட அந்த சட்டத்தை வந்து முழுமையா வந்து அந்த மக்கள் வந்து பயனடையணும் அப்படின்னு சொல்லி 2011ல தமிழக அரசால் பஞ்சமி நில மீட்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு போட்டிருக்காங்க. இதற்கு ஃபர்ஸ்ட் அடித்தளமிட்டவரே வந்து 1891ல ஜேம்ஸ் ட்ரமங்கீர். இவர் தான் அந்த அறிக்கையை கொடுக்காரு. செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கலெக்டரா இருந்தவர். இந்த அறிக்கை அடிப்படையில தான் இங்கிலாந்து பாராளுமன்றம் என்ன பண்ணுதுன்னா பஞ்சமி நில சட்டம் 1892ல இயற்றப்பட்டதாங்க. அதை ஒட்டி தான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அந்த பஞ்சமி நிலங்கள் எல்லாமே ஒதுக்கப்படுது. கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் நிலம். அதுக்கப்புறம் வந்து 1892ல ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொல்லி ஒரு சபை வந்து தொடங்கப்படுது. இது வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த சபா வந்து பிராமணர் அல்லாதவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்து விடுக்கப்படுது. யாருன்னா அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபரால். இந்த அயோத்திதாசர் வந்து ஒரு முக்கியமான நபர். இவரை வச்சு அடிக்கடி ஒரு ஒன்னொடி கேட்பாங்க. என்ன ஒன்னொடுனா, ஒரு பைசா தமிழன் என அழைக்கப்படுவோர் யார்? ஒரு பைசா தமிழன். ஏன்னா ஒரு பைசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல ஒரு பத்திரிகையை நடத்துவார். ஒரு பைசாவுக்கு ஒரு பத்திரிகை நடத்துவார். அதனால இவர் பேர் வந்து ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து அயோத்திதாசர். இவர் நிறைய தொண்டாச்சிருக்காரு. இலக்கியங்களுக்கும் சரி, அடுத்தது சமூக மாற்றத்துக்கும் சரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அயோத்திதாசர். இவரை வச்சு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இது வந்து ஒரு பைசா தமிழன் என அழைக்கப்படக்கூடிய நபர் அயோத்திதாசர். இந்த அயோத்திதாசர் தான் என்ன பண்றாருன்னா, பிராமணர் அல்லாதவருக்கும் அரசு பணி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு கொள்கையை வந்து அப்படியே வந்து என்ன பண்றாருன்னா மெருகேற்றுறாரு. எப்போனா 1892ல ஆதி திராவிட மகாஜன சபா அதன் மூலமாக இவர் அதுல வந்து தலைவர், உறுப்பினர் அந்த பதவியெல்லாம் வகித்துட்டு வருவாரு. ஸோ அந்த சபா மூலமா தான் இந்த கொள்கையை வந்து வெளியே வருது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சட்டம், நம்ம கான்ஸ்டியூஷனை படிக்கும் போதும் அதனுடைய ஹிஸ்டரி படிக்கும் போதும் இந்த சட்டத்தை நம்ம பார்த்தே ஆகும். ஸோ கான்ஸ்டியூஷனுடைய நடைமுறை வர்றதுக்கு முன்னாடி சில மாற்றங்கள்லாம் நடக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஆக்ட் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அஃபிஷியலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அமைச்சரவை தூதுக்குழு, அமைச்சரவை குழு எல்லாம் நடைபெற்று அதுக்கப்புறம் எலெக்ஷன்லாம் நடந்து அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் கமிட்டி எல்லாம் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் பண்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த சில வரலாற்று பின்னணிகள் பார்க்கக்கூடிய விஷயத்துல சில சட்டங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அதுல ஒரு முக்கியமான சட்டம் என்ன பாத்தீங்கன்னா 1909 மிண்டோ மார்லி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிண்டோ மார்லி சட்டம். இந்த மிண்டோ மார்லியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வகுப்புவாத இடஒதுக்கீடின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வகுப்புவாத இடஒதுக்கீடின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல 2 பேர் வருவாங்க. இந்த ஒரு சட்டத்துல, அதாவது 1900 சட்டப்படி வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தையான மிண்டோ மார்லி. இன்னொரு நபரும் வருவாரு, அவர் பின்னாடி நான் சொல்றேன். அவர் வேற ஒரு இடத்துல வேறொரு சட்டத்தால் அவர் அழைக்கப்படுவாரு. அவர் ஒரு இந்தியரு, இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர். ஸோ மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வகுப்புவாத இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. என்ன அப்படின்னா, அப்போ வந்து மத்திய சட்டமன்றத்துல வந்து தேர்தல் நடக்கும். ஸோ அதாவது பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கவுன்சில்ஸ் ஆக்ட் கீழே இந்தியர்களும் வந்து அரசுல பங்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் எலெக்ஷன் நடக்கும். அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரபுக்கள் சபையில வந்து மத்திய அரசுல வந்து, அதாவது அப்போதைய பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில், இந்தியாவில் நடைபெற்ற பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரதிநிதிகளாக இருப்பாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மத்திய சட்டமன்றத்துல 8
8 இடங்கள்ல வந்து முஸ்லிம்களுக்கு அபிஷியலாக இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட முதல் சட்டம். அதனால தான் மிண்டோ மார்லி என்ன சொல்லுவாங்கன்னா வகுப்புவாத இடஒதுக்கீட்டினுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்துட்டு ஹிந்து முஸ்லிம் அடிப்படையில வந்து இடஒதுக்கீடு கொடுப்பாரு. ஸோ முஸ்லிம்களுக்கு 8%. ஏன்னா இவர் சிம்லால இருப்பாரு. அப்போ முஸ்லீம் லீக்கை சார்ந்த அப்போதைய முஸ்லீம் லீக் தலைவர்கள் எல்லாமே அவரை போய் நேரில் சந்திச்சு கோரிக்கை வைப்பாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில 8% இடஒதுக்கீடு, அதாவது எதுலன்னா அரசியல்ல, ஓகேங்களா, அரசியல்ல, கல்வியிலேயோ வேலைவாய்ப்புல கிடையாது, அரசியல்ல எம்பி எலெக்ஷன்ல வச்சுக்கோங்க, அரசியல்ல 8% இடஒதுக்கீடு வழங்கப்படும் 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டப்படி. அதுக்கப்புறம் என்னன்னா ராயல் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமிஷன் 1912 வந்து ஒரு ராயல் கமிஷன் சொல்லி ஒரு கமிஷன் வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் இயற்றப்படும். அந்த ராயல் கமிஷனுடைய அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி ராவ் நாயுடு. இவர் அப்போதைய டிஆர்ஓவா இருந்தாரு, டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசரா இருந்தாரு. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுப்பாரு. அவர் வந்து டெப்டி கலெக்டரா இருப்பாரு பிரிட்டிஷ் காலத்துல. அந்த ராயல் கமிஷன்ல இந்த பாலாஜி ராவ் நாயுடு அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இருந்த அந்த டெப்டி துணை ஆட்சியர் வந்து ஒரு அறிக்கை கொடுப்பாரு. என்ன அறிக்கைன்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேணும், அதாவது விகிதாச்சார அடிப்படையில வந்து எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ராயல் கமிஷன் சொல்லுவாரு. அதன் அடிப்படையில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோரிக்கையை வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1912 வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கம் வந்து தொடங்கப்படும், சென்னை ஐக்கிய கழகம். இந்த சென்னை ஐக்கிய கழகம் தான் பிற்காலத்துல நீதி கட்சியாக மாறும். முக்கியமான ஒரு ஒன்வடி தான். 1912 மெட்ராஸ் யுனைடெட் லீக், அந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக் சென்னை ஐக்கிய கழகம், இந்த கழகம் தான் பிற்காலத்துல நீதி கட்சியாக மாறும். ஏன் இந்த நீதி கட்சின்னு அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த நீதி கட்சி வந்து ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையை நடத்துவாங்க. அது நடத்தக்கூடிய பத்திரிகையின் பேர் வந்து ஜஸ்டிஸ். அதனாலதான் அதுக்கு வந்து நீதி கட்சின்னு அப்படின்னு பேர். இந்த நீதி கட்சி தான் பின்னாடி வந்து உருவெடுத்து திராவிட கழகமா மாறும். அதுக்கப்புறம் அதனுடைய வரலாறுலாம் வேற மாதிரி வரும். அதுவும் நம்ம வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரியில படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். இந்த நீதி கட்சியினுடைய முன்னோடியே மெட்ராஸ் ஐக்கிய கழகம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெட்ராஸ் விடுதி அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்டல்ல நடத்துவாங்க. இந்த ஹாஸ்டல்ல வந்து யாருன்னா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு வந்து அந்த ஹாஸ்டல் அந்த விடுதியில வந்து தங்கி படிப்பதற்கும் அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை அவங்கள வந்து முன்னெடுத்து செல்வதற்கு அந்த விடுதியில வந்து அவங்களுக்கு வந்து, அதாவது கஷ்டப்பட்டு வரக்கூடிய கிராமத்துல இருந்து வரக்கூடிய அப்புறம் ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து சென்னையில தங்கி படிக்கிறதுக்காக ஒரு விடுதி தொடங்கியிருப்பாங்க. அந்த விடுதி பேரு மெட்ராஸ் விடுதி. இந்த விடுதியில பிராமணர் அல்லாத மக்களுக்கு தான் வந்து இடஒதுக்கீடு அதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு அறிக்கையை கொடுத்திருப்பாங்க. என்ன அறிக்கைன்னா பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிக்கையை வந்து இந்த சென்னை ஐக்கிய கழகம் வந்து வெளியிட்டிருக்கும். பிராமணர் அல்லாதோர் அறிக்கை, அதாவது பிராமணர்கள் இல்லாத அடிப்படையில மக்கள் அடிப்படையில பிரதிநிதித்துவம் இருக்கணும், ஸோ வேலை வாய்ப்புகள்ல இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து இவங்க வந்து குரல் கொடுத்திருப்பாங்க. இதுல யார் முக்கியமான அங்கம் வகித்தார் அப்படின்னா PT தியாகராயர். இவர் தான் வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருப்பாரு. எதுல இருந்துன்னா சென்னை ஐக்கிய கழகத்தின் மூலமாக PT தியாகராயர் இந்த அறிக்கையை கொடுத்திருப்பாரு. இது 1916 இந்த அறிக்கை வந்து வெளிவரும் சென்னை ஐக்கிய கழகத்துல இருந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த PT தியாகராயர் என்ன பண்ணுவார்னா ஆங்கில அரசுக்கு வந்து ஒரு தந்தி எழுதுவாரு. அந்த தந்தி வந்து ஒரு முக்கியமான தந்தியா வரலாற்றினுடைய இதுல பார்க்கப்படுது. ஏன்னா அந்த தந்தி தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இந்த இடஒதுக்கீடு ஏன் தேவை அப்படின்னு வந்து உணர்த்திய மிக முக்கியமான தந்தி. அந்த தந்தியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதற்கு ஒரு நிக்நேம் சொல்லுவாங்க. என்ன நிக்நேம்னா செட்டி கேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா PT தியாகராயர் செட்டி அவர் கொடுத்த அந்த தந்திக்கு பேரு செட்டி கேபிள் அல்லது கடலடி தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கடலடி தந்தி. இந்த தந்தி வந்து பிரிட்டிஷ்னுடைய கவனத்தை ஈர்க்கும். அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவார்னா இவர் வந்து மாண்டேகி ஜேம்ஸ் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து ஒரு பிரபு தலைமையில வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு சட்டத்தை இயற்றதுக்காக ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அந்த குழுவினுடைய பேர் முக்கியமான தலைவர் யாருன்னா மாண்டேகி ஜேம்ஸ் போர்ட். இந்த மாண்டேகி ஜேம்ஸ் போர்டுக்கு இவர் வந்து ஒரு தந்தி அனுப்புவாரு. பிராமணர் அல்லாத மக்களுக்கு வந்து நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த தந்தி வந்து பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அது மட்டும் கிடையாது, இவரோட கூட சேர்ந்து ஒரு ஆள் முக்கியமான ஒரு பங்கு வகிப்பாரு. அவர் யாருன்னா நடேச முதலியார். இவர் வந்து ஒரு முக்கியமான கருத்து சொல்றாரு. இவர் அப்போதைய மிகப்பெரிய ஒரு பொருளாதார செல்வந்தர். இவர் என்ன செய்வார்னா பிரதிநிதித்துவம் இல்லைன்னா, அதாவது இடஒதுக்கீடு இல்லைன்னா வரி கிடையாது அப்படிம்பாரு.
எங்களுக்கு நீ இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க உங்களுக்கு வரி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பகிரங்கமாகவே இவர் வந்து சவால் விடுவாரு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு போராட்டம்லாம் எழுந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ஒரு நபரும் வருவார், TM நாயர். ஸோ இவர் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துல ராயல் கப்பல், அப்ப இருக்கக்கூடிய அந்த ராயல் நேவில மருத்துவரா வேலை பார்த்தவர். இவர் என்ன செய்வார்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்துல இவருக்கு வந்து அந்த இவருடைய மருத்துவத்தினுடைய அந்த தன்மையை பார்த்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்திருப்பாங்க. என்ன பட்டம்னா கெய்சர் இ ஹிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த நபர் என்ன பண்ணுவாருன்னா, லண்டன்ல போய் பிரச்சாரம் பண்ணுவாரு. வீதி வீதியா சென்று லண்டன்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிரதிநிதிகளை பார்த்து அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்தியால வந்து முக்கியமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் நீங்க இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் பார்த்து வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு. ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் இந்த துண்டு நோட்டீஸை கொடுப்பாரு. யாரு? பிரிட்டிஷ் ராயல் கமிஷன்ல வேலை பார்த்த TM நாயர். இவர் வந்து மருத்துவர். ஸோ இதன் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுன்னா, மாண்டேகி ஜேம்ஸ் போர்டு தலைமையில அந்த எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி அந்த சட்டத்தை வந்து உறுதி பண்ற வகையில ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுவாங்க. அதன் அடிப்படையில முதலாக மாண்டேகி ஜேம்ஸ் போர்டால இந்தியாவில் வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ மாகாணங்கள்லயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிரதிநிதித்துவ அடிப்படையில இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இந்த இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு. சரி, இதுல யார் யாருக்கு எத்தனை பங்கு வந்து இருக்கணும், அதாவது மொத்தமா இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எவ்வளோ, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு விகிதாச்சாரம் வேணும்னு சொல்லி அதுக்கு ஒரு குழு போடுவாங்க. அதன் அடிப்படையில அந்த விகிதாச்சாரத்தை தீர்மானிச்சவர் யாருன்னா, மென்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அதிகாரி மென்ஸ்டன். இவர் 1920 அந்த மாண்டேகி ஜேம்ஸ் போர்டு அந்த கொடுத்த அந்த தீர்மானத்தின் அடிப்படையில், அதாவது இடஒதுக்கீடு அந்த இதை வந்து விகிதாச்சார அடிப்படையில் எவ்வளவு யார் யாருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி இவர் தீர்வு வழங்குவாரு. 1920 அந்த தீர்வு மென்ஸ்டன் தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 69 இடங்கள் வந்து பிராமணர் அல்லாதவருக்கு, அதாவது மென்ஸ்டன் தீர்வின் அடிப்படையில 69 இடம் வந்து பிராமணர் அல்லாதவருக்கு வந்து வழங்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 1920 நீதி கட்சி வந்து தேர்தலில் வந்து வெற்றி பெறும். பல்வேறு காரணங்கள் அடிப்படையில அந்த சென்னை கழகம் நீதி கட்சியா மாறும். நீதி கட்சி வந்து தேர்தலில் பங்கெடுத்து வெற்றி பெற்று சுப்பாராயலு ரெட்டி வந்து ஆட்சி அமைப்பாரு. இந்த சுப்பராயலு ரெட்டி தான் தலைமையில முதலாக இந்தியால ஆட்சி அமைக்கப்பட்டது. சுப்பராயலு வந்து 1920 நீதி கட்சியினுடைய தலைமை ஆட்சி அமைக்கப்படும். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அரசு பணிகள்ல வகுப்பு வாரிய அடிப்படையில இடஒதுக்கீடு முதலாக அபிஷியலாகவே வழங்கப்பட்டது. இந்த சுப்பராயலு தலைமையில நீடிக்கப்பட்ட அந்த ஆட்சியில தான் 1921 இந்த தீர்மானம் வந்து கொண்டு வரப்படும். அதுக்கப்புறம் 1926 வந்து சுப்பாராயன் இவர் வந்து சுயேட்சையாக நின்ற முதல்வர். ஸோ இவருடைய காலத்துல முத்தையா முதலியார் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஜாதி ரீதியாக கோட்டா அடிப்படையில இடஒதுக்கீடு வந்து கொண்டு வருவாரு. ஸோ இதுதான் வந்து வகுப்புவாத இடஒதுக்கீட்டினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க. வகுப்புவாத இடஒதுக்கீட்டின் தந்தை. ஏற்கனவே ஒரு ஆளை பார்த்தோம், நம்ம வந்து மிண்டோ மார்லியை பார்த்தோமா, இங்க வந்து முத்தையா முதலியார். ஏன் அப்படின்னா, இவர் தான் கோட்டா அடிப்படையில ரிசர்வேஷனை வந்து வகுத்து இவரை வந்து அந்த சுப்பாராயன் தலைமையில் உள்ள அமைச்சரவையில அமைச்சரா இருப்பாரு. இந்த அமைச்சர் தான் கோட்டா அடிப்படையில BC MBC அப்படிங்கிற அந்த கோட்டா அடிப்படையில இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வகுப்புவாத இடஒதுக்கீடுடைய தந்தை அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1927 சைமன் குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்படும். இந்த சைமன் குழு வந்து 1928 இந்தியாவுக்கு வருவாங்க. 1929 தமிழ்நாடுக்கு வருவாங்க. ஸோ தமிழ்நாடுக்கு வரும்போது இந்த குழுவிடம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நீதி கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாமே இடஒதுக்கீடை வந்து அதிகப்படுத்தணும், நீங்க கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு எங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைப்பாங்க. அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு போராட்டங்கள்லாம் வெடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதன் விளைவாக 1930, 31, 32 இந்த 3 இடங்கள்லையும் வந்து 3 ஆண்டுகள்லையும் வெவ்வேறு நாட்கள்ல முக்கியமான இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கக்கூடிய வட்ட மேஜை மாநாடு நடக்கும். இந்த வட்ட மேஜை மாநாடுல வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயங்களாக, அதாவது 1930, 31, 32 முதல் 2 மற்றும் 3ஆம் வட்ட மேஜை மாநாடுகள் இங்கிலாந்துல வந்து நடக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1931 நடைபெற்ற 2வது வட்ட மேஜை மாநாட்டுல தாழ்த்தப்பட்ட
மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு குறித்து டாக்டர் அம்பேத்கரும், இரட்டைமலை சீனிவாசன் மற்றும் MC ராஜா இந்த 3 பேரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, SC ST மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 2ஆம் வட்டமேஜை மாநாடுல ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க. எங்கன்னா இங்கிலாந்துல நடந்த அந்த மாநாட்டுல. ஸோ அதன் அடிப்படையில் வந்து என்ன ஆகும்னா, அதை வந்து ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக 1932ல அப்போதைய இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் அப்படிங்கிறவர் ஒரு அறிக்கையை வெளியிடுவார். அந்த அறிக்கை என்ன சொல்லுவாங்கன்னா, ஆகஸ்ட் அறிக்கை இல்லைன்னா ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொரு விதமா வகுப்புவாத கொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வச்ச அந்த கோரிக்கையை வந்து ஏற்று இவர் இடஒதுக்கீடை வழங்குவாரு. இதை எதிர்த்து தான் காந்தி என்ன பண்ணுவார்னா, எர்வாடா சிறையில வந்து உண்ணாவிரதத்தை வந்து மேற்கொள்வாரு. கிட்டத்தட்ட சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் அப்படிங்கிற ஒரு நிலையை அறிவிச்சு இந்த இடஒதுக்கீடு, இந்த ராம்சே மெக்டொனால்ட் வெளியிட்ட இந்த அறிக்கைக்கு எதிராக இது பண்ணுவார். ஏன்னா இந்தியர்களை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் பாகுபாடு பார்க்குது, கிட்டத்தட்ட ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துது, இதனால இந்தியர்களிடையே பிளவு ஏற்படும், ஸோ இந்த இடஒதுக்கீடே வேண்டாம் அப்படின்னு சொல்லி காந்தி வந்து போர்க்கொடி தூக்கிடுவாரு. எங்கன்னா எர்வாடா சிறை, பூனால இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, காந்தி அம்பேத்கர் இடையே ஒப்பந்தம் நடக்கும். கிட்டத்தட்ட பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒரு ஒப்பந்தம் நடக்கும். 1932ல பூனா உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை முக்கியமானது, காந்தி அம்பேத்கர் இடையே நடைபெற்ற இந்த உடன்படிக்கை. ஸோ இந்த உடன்படிக்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆங்கில அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 71% அந்த இடஒதுக்கீடு, அதாவது 71 இடங்கள் அரசியல்ல 71 இடங்கள் வந்து திருப்பி வேண்டான்னு சொல்லி அம்பேத்கரால் திருப்பி அளிக்கப்படும். அதற்கு ஈடாக என்ன பண்ணுவாங்கன்னா, காந்தி என்ன சொல்லுவாருன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் இடங்கள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவ இடங்கள்ல 148 தொகுதிகள்ல ஒடுக்கப்பட்ட மக்களை மட்டும்தான் காங்கிரஸ் அரசு நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை, அந்த உறுதிமொழி அளித்ததன் அடிப்படையில அந்த பூனா உடன்படிக்கை நடக்கும். ஸோ அதோட என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நடைபெற்ற அந்த காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை வந்து முடிவுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் 1948 சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குமாரசாமி ராஜா அப்படிங்கிற தலைமையில ஆட்சி நடக்கும். ஸோ அந்த ஆட்சியில தான் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் தமிழ்நாட்டில் அப்போ 41%, அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து 41% ஃபர்ஸ்ட் இடஒதுக்கீடு இருந்துச்சு. இதுல வந்து பார்த்தோம்னா பிசிக்கு 25%, எஸ்சிக்கு 16%, மொத்தம் 41% நம்மளுடைய சுதந்திர நாட்டில் தமிழ்நாட்டில் இருந்த இடஒதுக்கீடு. அதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு விஷயம், செண்பக துரைராஜன் வழக்கு 1951. ஸோ இந்த செண்பக துரைராஜன் கேஸ் தான் வந்து இடஒதுக்கீடு கொள்கை குறித்து முதல் வழக்கு, இந்தியாவில் எழப்பட்ட முதல் வழக்கு. அரசியல் அமைப்பினுடைய முதல் திருத்தத்திற்கும் வழிவகுத்த முதல் வழக்கும் இதுதான். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா, நீங்க வந்து அந்த ஆர்டிகல் 15 வந்து சேலஞ்ச் பண்ணி அந்த மாணவி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இடஒதுக்கீடு கொள்கையை வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் அப்போதைய பிரதமர் அந்த நேரு வந்து தமிழ்நாட்டினுடைய இந்த இடஒதுக்கீடு கொள்கையினுடைய பாலிசியை வந்து அதுக்கு வந்து வலுவூட்டும் விதமாக முதல் அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்து ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 4 பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு வழிவகை செய்யப்பட்டது இந்த வழக்கின் மூலம் தான். அதுக்கப்புறம் 1969 தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம், முதல் பிற்படுத்தப்பட்ட நல ஆணையம் 1969 சட்டநாதன் அப்படிங்கிற அடிப்படையில அவருடைய தலைமையில தான் ஏற்படுத்தப்பட்டது. சட்டநாதன் குழு இது வந்து 1971 தன்னுடைய அறிக்கையை வந்து தாக்கல் செஞ்சாங்க. அந்த சட்டநாதன் குழு என்னெல்லாம் சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொள்கையில கொஞ்சம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் SC ST அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வந்து அந்த இடஒதுக்கீடுடைய அளவை உயர்த்தினாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில கிட்டத்தட்ட பிசிக்கு 31%, SC STக்கு 18% என உயர்த்தப்பட்டது சட்டநாதன் குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையில். அதுக்கப்புறம் 1980 எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல வந்து என்ன பண்ணாருன்னா, வருமான அடிப்படையில இடஒதுக்கீடு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது கிரீமி லேயர் வருமான அடிப்படையில இருக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு தாழ்த்தப்பட்ட இடத்துலயும் வந்து வசதி வாய்ப்பு உள்ளவங்க இருப்பாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களையும் வசதி வாய்ப்பு இருப்பாங்க. ஸோ இடஒதுக்கீடு வழங்குறவங்களுடைய பாலிசி வந்து முழுமையா இல்லைன்னு சொல்லி எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா, 1980 வருமான அடிப்படையில இருக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா அந்த
பாலிசி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படலை, அதை அப்படியே கிடப்புல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 1982 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் அமைக்கப்படும். இது யார் தலைமையிலன்னா, அம்பாசங்கர் அப்படிங்கிற தலைமையில இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட நல ஆணையம் 1982 அமைக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அம்பாசங்கர் அறிக்கைக்கு அப்புறம் பல்வேறு கட்ட போராட்டங்கள் வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1988, 89 மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் தான் வன்னியர் சங்கங்கள் வந்து போராட்டத்தை வந்து கையில் எடுத்தாங்க. இடஒதுக்கீடை வந்து அவங்களும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு கொள்கையில மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி பல்வேறு கட்ட போராட்டங்கள் 88, 89 நடந்துச்சு. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, அப்போது கலைஞரால் வந்து 1989 பிசிக்கு வந்து 30%, எம்பிசிக்கு 20%, அதாவது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியை கொண்டு வந்து அவங்களுக்கு 20%, எஸ்சி எஸ்டி, எஸ்சிக்கு வந்து 18%, எஸ்டி அவங்களுக்கு வந்து 1%, கிட்டத்தட்ட 69% அபிஷியலா நம்ம கொண்டு வந்தது 1989 தான். ஸோ இது வந்து என்னன்னா, சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்னடைந்த மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வந்தாங்க. அந்த 82 அம்பாசங்கர் தலைமையில ஏற்படுத்தப்பட்ட அந்த அறிக்கை வந்து என்ன சொன்னா, 3 விஷயத்தையும் கோட் பண்ணாங்க. கல்வி ரீதி, சமூக ரீதி, பொருளாதார ரீதியாகவும் இடஒதுக்கீடு இருக்கணும். அந்த இது வந்து பாத்தீங்கன்னா எந்த அடிப்படையில் அந்த பின்னடைவை கொண்டு வர்றாங்க, அதாவது எத்தனை சதவீதம் இருந்தா இவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், எத்தனை சதவீதம் இருந்தா இவங்க பொருளாதாரத்துல பிற்படுத்தப்பட்ட மக்கள், எத்தனை சதவீதம் இருந்தா இவங்க வந்து கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாட்டை வகுக்காரு. அப்படி பார்த்தோம்னா 50% 65%, 65% வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 50% வந்து அவங்க பொருளாதாரத்திலயோ கல்வியிலையோ பிற்படுத்தி இருந்தாங்கன்னா அவங்க வந்து பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாரு. யாரும் அம்பாசங்கருடைய அறிக்கை. அதுல வந்து பிசி அப்படிங்கிற கேட்டகிரியா வகுத்தாரு. அவங்களுடைய கேட்டகிரினா 50% 65% பிற்படுத்தப்பட்டவரா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 65% 65% இருந்துச்சுன்னா நலிவடைந்தவர்களா இருந்தா அவங்க வந்து எம்பிசி அப்படின்னு சொல்லி கேட்டகிரியில வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் நம்ம எஸ்சி எஸ்டி மக்களுக்கு உண்டான கேட்டகரி வச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, இந்த 69 இடஒதுக்கீடு பாலிசிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மிக முக்கியமான ஒரு வழக்கு வந்து வந்தது. இது எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷன்ல படிச்சதுதான். மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மண்டல் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொராஜி தேசாய் காலத்துல வந்து ஏற்படுத்தப்பட்டது. இந்த மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை வந்து செயல்படுத்தணும் யாருன்னா விபி சிங் தான் செயல்படுத்துவாரு. அதனால விபி சிங்குக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சமூக நீதி காத்த பிரதமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சமூக நீதி காத்த பிரதமர் அப்படின்னு சொல்லி விபி சிங்கை சொல்லுவாங்க. அந்த மண்டல் வழக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, 1979 இந்த மண்டல் கமிஷன் வந்து கொண்டு வர்றாங்க. 1980 அறிக்கை தாக்கல் பண்றாங்க. இந்த மண்டல் கமிஷன் தான் ஓபிசிக்கு, மத்திய அரசுல வந்து ஓபிசிக்கு 27% வந்து இடஒதுக்கீடு இருக்கணும். தேசிய அளவுல, அதாவது தேசிய அளவுல வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு இருக்கணும்னு சொல்லி பரிந்துரைத்தது மண்டல் கமிஷன். இந்த கமிஷன் வந்து தாக்கல் பண்ண அறிக்கையை 10 ஆண்டுகள் கழித்து தான் 1990 விபி சிங் பிரதமராக இருந்தபோது 27% இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சட்டம் இயற்றுவாரு. அதனால அவருக்கு பேரு சமூக நீதி காத்த பிரதமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1991 என்ன ஆகுனா, பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடக்கும். ஸோ நடந்ததுக்கு அப்புறம் நரசிம்மராவ் ஆட்சிக்கு வருவார். ஸோ நரசிம்மராவ் தான் என்ன பண்ணுவார்னா, பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ இப்ப இருக்கக்கூடிய இடபிள்யூஎஸ்க்கு முதலாக வழிவகுத்தவரே நரசிம்மராவ் தான். ஸோ நரசிம்மராவ் 10% இடஒதுக்கீடை வந்து வழங்கியிருப்பாரு. அந்த 10% இடஒதுக்கீடு எதுக்காகனா, அப்ப நடந்த அந்த போராட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக வழங்கியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், 92 மிக முக்கியமான வழக்கு இந்திரா சவானி வழக்கு. இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல பார்த்ததுதான், இந்திரா சவானி வழக்கு. ஸோ இந்த வழக்கு வந்து 92 ஃபைல் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இதுல தான் சில நிறைய மாற்றங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு இடஒதுக்கீடுனா எப்படி இருக்கணும், இடஒதுக்கீட்டினுடைய அளவு என்ன, எந்த அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு வந்து கைட்லைன் கொடுக்காங்க. அதன் அடிப்படையில
ஓபிசிக்கு வழங்கப்பட்ட அந்த 27% இடஒதுக்கீடு வந்து உறுதி செய்யறாங்க. அதே மாதிரி எக்கனாமிக் அந்த நரசிம்ம ராவ் காலத்துல கொண்டு வந்த பொருளாதார ரீதியான அந்த இடஒதுக்கீடை வந்து ரத்து பண்றாங்க. ஏன்னா 10% அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு வழங்குறது சாத்தியமில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து ரத்து பண்ணுது. அதுக்கப்புறம் பாலேடு முறைனா கிரீமி லேயர் வந்து செயல்படுத்தப்படணும், வருமானத்தினுடைய உச்ச வரம்பு வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேரி ஃபார்வர்ட் இருக்குல்ல, முந்தைய காலத்தில் நிரப்பப்படாத பணியினுடைய இடங்களை பிந்தைய காலத்துல கொண்டு வந்து நிரப்பலாம். அப்படி நிரப்பும் போது அந்த இடஒதுக்கீடு வந்து 50% தாண்டக்கூடாது அப்படிங்கிறதையும் உச்ச நீதிமன்றம் கைட்லைன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னா, உயர் பதவியில வந்து இடஒதுக்கீடு கூடாது. அதாவது ப்ரொமோஷன்ல ஏற்கனவே இடஒதுக்கீடு வழங்கின ஒரு நபர் திரும்ப ப்ரொமோஷன்ல வந்து இடஒதுக்கீடு கேட்க கூடாது, அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி, அதாவது பேக்வர்டு கிளாஸுக்கு பிற்படுத்தப்பட்ட நல வாரியம் ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல வந்து பரிந்துரை பண்றாங்க. ஸோ இந்த வழக்கினுடைய அடிப்படையில் தான் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது அந்த கிரீமி லேயர் பாலிசி வந்து ஆண்டு வருமானம் எவ்வளவு 1 லட்சமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. இப்போ வந்து ஆண்டு வருமானம் 8 லட்சமா இருக்கணும். 8 லட்சமா இருந்தால் தான் அந்த கிரீமி லேயர் அப்படிங்கிற கீழே வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பாலிசிலாம் இந்த கைட்லைன்ஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பல்வேறு கட்ட சிக்கல்கள் வந்து வருது. ஸோ இதை தீர்க்கும் வகையில் என்ன பண்றாங்கன்னா, 77வது சட்ட திருத்தம் 1995 கொண்டு வர்றாங்க. எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா, அந்த உயர் பதவியில இடஒதுக்கீடு வழங்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் இந்திரா சவானி வழக்குல சொல்லப்பட்டது. ஸோ அதை வந்து கொண்டு வராம விட்டாங்கன்னா நிறைய நடைமுறை சிக்கல்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்போதைய ஆட்சி காலத்துல இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, 77வது சட்ட திருத்தம் கொண்டு வந்து 1995 பதவி உயர்ல இடஒதுக்கீடு உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ பதவி உயர்ல இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 85வது சட்ட திருத்தம் 2001 என்ன பண்றாங்கன்னா, பதவி உயர்வுல மூப்பு சீனியாரிட்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து உறுதிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 81வது சட்ட திருத்தம் 2000 கொண்டு வந்தது. அதுல என்ன பண்றாங்கன்னா, கேரி ஃபார்வர்டுல 50% இடஒதுக்கீடை வந்து அதிகப்படுத்தி அதை வந்து உறுதி பண்ணாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வழங்கின அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே என்ன சொல்லனா, வெறும் எழுத்து வடிவில் தான் இருந்தது. பிற்காலத்துல அது வந்து அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக எல்லாமே மாத்தி இருக்காங்க. ஓகேங்களா, 77, 85, 81 இந்த 3 சட்ட திருத்தங்களும் அது அப்படியே வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதற்கப்புறம் ஆர்டிகல் 340 அதை கொண்டு வந்து அதன் அடிப்படையில 1993 பிற்படுத்தப்பட்ட நல ஆணையம் வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு வழக்கு வந்து இந்தியாவில் வந்து மிக முக்கியமான வழக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய 69% இந்த இடஒதுக்கீடு கொள்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக எழுப்பப்பட்டது. அது என்ன வழக்குன்னா, வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு 1994 விஜயன் சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வந்து அந்த தமிழ்நாட்டினுடைய அந்த இடஒதுக்கீடு கொள்கையை கேள்விக்குறியா எழுப்புறாரு. அது என்ன ஆகுது அதுனா, அது அந்த தமிழ்நாட்டினுடைய பாலிசி எதிர்த்து தொடுக்கப்பட்ட முதல் வழக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு வந்து 69% வந்து இந்த இந்திரா சவானி கேஸுக்கு அப்புறம் செல்லாது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலை வரும்போதுதான் அப்போதைய முதலமைச்சராக இருந்த 1994 76வது அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்து மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து 76வது திருச்சி சட்டம் கொண்டு வந்து 9வது ஷெட்யூல் ஜுடிஷியல் அம்பர்லாம் சொல்லுவாங்க, அந்த 9வது ஷெட்யூல. ஸோ அந்த 9வது ஷெட்யூலை கொண்டு வந்து தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டத்தை வந்து பாதுகாக்குது. ஸோ அந்த சட்டத்துல கொண்டு போய் அந்த 9வது ஷெட்யூல கொண்டு போய் தமிழ்நாடோட இடஒதுக்கீடு கொள்கையை கொண்டு போய் வச்சாச்சு. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, எந்த ஒரு உச்ச நீதிமன்றத்தின் எதுவும் சரி, எந்த ஒரு அமைப்போ கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலையா உருவாயிட்டு அதன் அடிப்படையில இன்னும் வரைக்கும் நம்மளுக்கு 69% இடஒதுக்கீடு ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு சட்டமாகவே இருந்துட்டு வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல அதுக்கப்புறம் கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா, 93வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2005 இதை வந்து என்ன பண்ணனா, உயர்கல்வி நிறுவனங்கள்னா IIM, IIT, ஸோ இது போன்ற நிறுவனங்களை வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்குறதுக்காக 93வது திருத்த சட்டம் 2005 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் போக இன்னொரு முக்கியமான ஒரு வழக்கு உண்டு, 2006 நாகராஜ் வழக்கு. இந்த வழக்கு தான் சமூக ரீதியாகவும் போதிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையிலையும் நிர்வாகம் பாதிப்படையக்கூடாது. ஒரு இடஒதுக்கீடு வழங்குறதா இருந்தா கிட்டத்தட்ட 3
கோட்பாடுகளை எப்பவுமே சரி மத்திய அரசும் மாநில அரசோ எந்த ஒரு அமைப்புகளோ இந்த 3 விஷயத்தையும் நீங்க வந்து கருத்துல கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. நாகராஜ் வழக்கு 2006 என்ன அடிப்படையில் இருக்குன்னா சமூக ரீதியா இருக்கணும், அது வந்து சோசியல் ஜஸ்டிஸா இருக்கணும், சமூக ரீதியா இருக்கணும், அது பின்தங்கிய நிலையா இருக்கணும். சமூக ரீதியில அவங்க உண்மையிலே பின்தங்கிய நிலையா இருந்தா ஓகே அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம். அதன் அடிப்படை மட்டும் கிடையாது, போதிய பிரதிநிதித்துவம் இருக்கணும். பிரதிநிதித்துவம்னா கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 16 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில போதிய பிரதிநிதித்துவம் இருக்கணும். அதே மாதிரி ஒருவருக்கு நீ இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு வழங்குறதா இருந்தா அது நிர்வாகம் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, பாதிப்பு அடையக்கூடாது. இந்த 3 விஷயத்தை கருத்துல கொண்டுதான் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா 2018 ஜர்னல் சிங் விசஸ் லட்சுமி நாராயண் குப்தா, ஜர்னல் சிங் விசஸ் லட்சுமி நாராயணன் குப்தா. இதுதான் வந்து என்ன சொல்லலாம்னா எஸ்சி எஸ்டிக்கு கிரீமி லேயர் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லப்பட்ட வழக்கு. இந்த பாலேடு முறை கிரிமி லேயர் வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொன்னது. ஜர்னல் சிங் விசஸ் லட்சுமி நாராயணன் குப்தா 2018 கொண்டு வரப்பட்ட வழக்கு. ஸோ அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸ் 2019 103வது திருத்த சட்டம் கிட்டத்தட்ட 10% இடஒதுக்கீட்டை வந்து உறுதி செய்தது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அரசியல் அமைப்பு. நம்ம அரசியல் அமைப்புல கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன ஆர்டிகல்லாம், இதோட இந்த டாபிக்கை முடிச்சிடும். அரசியல் அமைப்புல கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன இதுலலாம் இடஒதுக்கீட்டை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 15 ஜாதி மத ரீதியாக பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 4ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அந்த அடிப்படையில் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 5 வந்து ஓபிசி மக்கள், அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு. அடுத்தது 15 சப்கிளாஸ் 6 வந்து எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 16 போதிய பிரதிநிதித்துவம் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு வகையில பார்த்தா போதிய பிரதிநிதித்துவம். இது 16 சப்கிளாஸ் 4 வந்து எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி இவங்களுக்கு இடஒதுக்கீடை பத்தி இந்த விஷயங்களை சொல்லியிருக்கோம். அப்புறம் 16 சப்கிளாஸ் 6 இடபிள்யூஎஸ் தான். 16 சப்கிளாஸ் 6 இடபிள்யூஎஸ். அடுத்தது என்னன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில காந்தியன் கொள்கைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டிகல் 46 காந்தியன் கொள்கை அப்படிம்பாங்க. ஆர்டிகல் 46 எஸ்டி எஸ்சி மக்களுடைய நலன்களை பத்தி சொல்லியிருக்கும். வெல்ஃபேர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நலன்களை பாதுகாக்க வைக்கல அரசு வந்து சட்டங்களை வகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஒன் ஆஃப் த இது என்னது இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்டிகல் தான். இன்டைரக்டா சொல்லப்பட்டிருக்கு 46 வெல்ஃபேர் காந்தியன் கொள்கையில் உள்ளது. அடுத்தது ஆர்டிகல் 243 டி ஃபார் டாக் 243 டி வந்து என்னன்னா பஞ்சாயத்து ராஜ்ல எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்கள் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் வார்டு மெம்பர் இவங்களுக்கு அந்த எலெக்ஷன்ல எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும், பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆர்டிகல் வந்து 243 டி ஃபார் டி. ஓகேங்களா, டி ஃபார் டாக். அடுத்து 243 டி ஃபார் டீச்சர். 243 இது வந்து நகர்பாலிகனா உள்ளாட்சி தேர்தல்கள் அந்த அமைப்புள்ள. ஸோ அதுலேயே வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் பெண்களுக்கும் வந்து இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட மிக முக்கியமான பிரிவுகள். அடுத்தது ஆர்டிகல் 330 இது வந்து என்னன்னா லோக்சபா எம்பி இருக்குல்ல, அதுல வந்து இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லப்பட்ட ஆர்டிகல். அடுத்தது ஆர்டிகல் 332 இது வந்து சட்டமன்றத்துல எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட பிரிவு ஆர்டிகல் 332. அடுத்தது வந்து என்னன்னா முக்கியமான விஷயம், இந்த மேற்கண்ட இந்த இடஒதுக்கீடு அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இந்த வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு 10 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரிவு எதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 334. அடுத்தது ஆர்டிகல் 335 என்னன்னா அதாவது பப்ளிக் சர்வீஸ் சொல்லுவாங்களா, பொது வேலைவாய்ப்பு. இந்த இதுல வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் அவங்களுடைய கிளைம்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன். ஸோ கிளைம்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் பை எஸ்சி எஸ்டி எதுலனா பப்ளிக் சர்வீஸ்ல பொது வேலைவாய்ப்புல அவங்க வந்து இடஒதுக்கீடு பெறுவதற்கு அவங்க வந்து என்ன பண்ணலாம், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து இடஒதுக்கீடு பெறலாம் அப்படின்னு சொல்லி 335ல சொல்லப்பட்டிருக்கு ஆர்டிகல் 335. அடுத்த ஆர்டிகல் 338 இதுல வந்து ஒன்னோட அடிக்கடி கேட்காங்க 338A
340, 338 இந்த மூணுமே பார்த்து வச்சுக்கோங்க. 338 வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி 338. அடுத்த 338A கேபிட்டல் ஏ வந்து எது சொல்லுவாங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, மேல உள்ளது எஸ்சி, கீழே உள்ளது எஸ்டி. ஓகேங்களா? 338 வந்து எஸ்சி, 338A வந்து எஸ்டி. அடுத்து 340 வந்து என்னன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி, நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி. இந்த பிற்படுத்தப்பட்ட நல ஆணையம் இருக்குல்ல, அதனுடைய முதல் தலைவர் வந்து காக்கா காவேல்கர்னு நினைக்கிறேன், அவர் வந்து இருப்பாரு. ஸோ அதெல்லாம் அந்த பேர்லாம் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து முக்கியமான ஒன்று. அடிக்கடி வந்து இந்த ஜென்ரல் இதுல வந்து கேட்பாங்க. காக்கா காலேல்கர் அவர் பேர், காக்கா காலேல்கர் 1953ல பிற்படுத்தப்பட்டதுக்காக முதலாக குழு அமைக்கப்பட்டது இந்தியால. காக்கா காலேல்கர் 1953, காக்கா காலேல்கர் குழு. இதுதான் பிற்படுத்தப்பட்ட இதுல மத்திய அரசுல ஏற்படுத்தப்பட்ட முதல் குழு. தமிழ்நாட்டுல சட்டநாதன், இதை பார்த்துட்டோம். மத்திய அரசு கேட்டா காக்கா காலேல்கர். இந்த 1, 2, 3 இந்த 3 விஷயத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. சென்ட்ரலையும் சரி ஸ்டேட்லயும் சரி, இதெல்லாம் ரிப்பீட்டடான கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது எல்லாமே இடஒதுக்கீட்டுடைய பாலிசி. இது சென்ட்ரலும் படிச்சிட்டோம், ஸ்டேட்டும் படிச்சிட்டோம். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ. ஒரு என்ன பாயிண்ட்ல நாங்க படிக்கிறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாம இருந்த நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் சொல்லுங்க சார். எடுத்தது சம்பந்தமா ஏதாவது நோட்ஸ் இல்லாத பிடிஎஃப் ஏதாவது இருந்தா கூட ஷேர் பண்றீங்களா சார்? பிடிஎஃப் வந்து அதான் சொல்லுமா, எழுதின ஃபுல்லாமே கை நோட்ஸ் தான். ஓகேங்களா? பிடிஎஃப் நான் தேடி பார்க்குறேன், எனக்கு கிடைக்கல. ஆக்சுவலா நான் வந்து எல்லாமே வந்து நான் படிச்ச அந்த இதெல்லாம் எல்லாமே ஸ்கூல் புக்ல உள்ளதா. நான் வேற எங்கேயும் என்னுடைய சொந்தது கிடையாது. நான் ட்ரை பண்றேன். நான் அன்னைக்கா கேட்டாங்க நிறைய பேரு, அது புரியுது. ஆனா கோர்வையா இருக்கிறதுனால இப்போ ஷார்ட் டைமா இருக்குது இல்லையா, அதனால திரும்ப ஒரு ரிவைஸ் பண்ணாலே புரியுது. சொன்னதே क्वेश्चन ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருந்தது. இன்னொரு தடவை ரிவைஸ் பண்றதுக்கு சரியா இருக்கும்ல, அதுக்காக கேட்டதா, வேற ஒண்ணும் இல்ல சார். கண்டிப்பா புரியுதுமா. ஒரு நாள் ரிவிஷன் ட்ரை பண்றேன். ஐ வில் ட்ரை. கண்டிப்பா மேடம், நான் ட்ரை பண்றேன். ஹலோ, குட் சார். சொல்லுங்க சார். சார் 2081 அமெண்ட்மென்ட் கேரி ஃபார்வர்ட் 50% மேலன்னு சொல்லிருக்காங்களாங்க சார்? 2081 ஆமா. அதாவது கேரி ஃபார்வர்ட்ல வந்து 50% அதிகப்படுத்தி இருக்கணும் அப்படி. ஆனா இந்திரா சவானி கேஸ்ல 50% கேரி ஃபார்வர்ட்ல தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 81 அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2000 என்ன சொல்லுவாங்கன்னா கேரி ஃபார்வர்ட்ல 50% மேல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருவாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் என்னெல்லாம் இந்திரா சவானி கேஸ்ல சொல்லிச்சு அவ்வளவுமே அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்து மாத்திடுவாங்க. 77, 85, 81 அப்படியே மாத்திடுவாங்க. கேரி ஃபார்வர்டு 50% மேல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மாத்திடுவாங்க. நாகராஜ் கேஸ்னு ஒன்று சொன்னீங்களாங்க சார், சமூக நீதி, அப்புறம் 2-3 இல்லைன்னா முடியாதுன்னு சொன்னீங்க. சமூக ரீதியா இருக்கணும், சமூக ரீதியா பின்தங்கிய நிலையா இருக்கணும். ஒருத்தர் இடஒதுக்கீடுன்னு வழங்க போறீங்கன்னா சமூக ரீதியா பின்தங்கியதாக இருக்கணும். அதுக்கு போதிய பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க.